கிச்சன் கவுண்டர் டாப்ப டீப் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஒரு 7 மணிக்கு வந்து வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டெய்லி ஒரு 10 நிமிஷம் கிச்சன கிளீன் பண்றதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து டீப் கிளீன் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. ஒரு 3, 4 நாள் விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கே ரொம்ப எண்ணெய் பிசுக்கு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆயில் பாட்டில்ல வந்து சுடுதண்ணி வந்து ஊத்தி வச்சுட்டேன். சுடுதண்ணி ஊத்தும்போது பார்த்தீங்கன்னா, அதுல இருக்க ஆயில்லாம் வந்து மேலாக வந்து வந்துரும். அப்புறம் நம்ம வந்து விம் ஜெல்லோ இல்ல வேற எது டிஷ் வாஷிங் லிக்விட் ஊத்தி நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம். சுடுதண்ணி ஊத்தும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தாங்க ஊத்தணும். ரொம்ப சூடா இருக்க மாரி ஊத்திட்டீங்கன்னா ஆயில் பாட்டில் வந்து வெடிச்சிரும். அதனால கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. கிச்சனை பொறுத்தவரை நம்ம யூஸ் பண்ற கேஸ் ஸ்டவ் வந்து கிளீனா இருந்தாலே பாதி கிச்சன் வந்து கிளீனா இருக்க மாதிரியே வந்து ஃபீலிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து நல்லா தேய்ச்சி வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டாச்சு. கவுண்டர் டாப் வந்து தண்ணியெல்லாம் ஊத்தி கழுவ முடியாதுங்க. ஏன்னா சின்ன கவுண்டர் டாப் அப்படிங்கறனால சும்மா ஸ்ப்ரே பண்ணி தொடச்சு மட்டும் விட்டுட்டு கீழ இருக்க பொருள் எல்லாம் வந்து திரும்பி எடுத்து மேல வச்சு விட்டேன். நான் வச்சிருக்க மிக்ஸி, அப்புறம் உப்பு, புளி போட வச்சிருக்க ஜாடி இதனுடைய ரிவ்யூ வந்து நெறைய பேர் வந்து கேட்குறீங்க. கண்டிப்பா ஒரு நாள் வந்து ஃப்ரீயா இருக்கும்போது நான் வந்து ரிவ்யூ வந்து ஷேர் பண்றேன். ஃபைனலா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அதாவது இருந்த மாரி வந்து செட் பண்ணி வச்சாச்சு. லாஸ்ட்டா வந்து ஆயில் பாட்டில வந்து கிளீன் பண்ணி வச்சிருந்தேன். காலையில எடுத்து வந்து வெயில்ல வச்சிர வேண்டியது தான். இந்த வேலையெல்லாம் முடிக்க எனக்கு 1 ஹவர் தேவைப்பட்டுச்சு. நாளைக்கு